காவல்துறை தரப்பில் ஒரு புலன் விசாரணை நடக்கிற போது அந்த வழக்கு தொடர்பான நிலைப்பாட்டை வெளிப்படையாக பேசக்கூடாது. அது மரபும் இல்லை, நியாயமும் இல்லை. தலித் மக்களுக்காக விசிகா நடத்தும் போராட்டம் குறித்து தமிழக வெற்றி கழக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கருத்து தெரிவித்துள்ளார். போராட்ட களத்தில் நின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் சில அற்பர்கள் வேங்கவேலுக்கு திருமாவளவன் போனானா என்ற கேள்வியை எழுப்புவார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் போதாது என்று தமிழ்நாடு முழுவதும் பிறகு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை நிற்கும் என்பதை அந்த நேரத்தில் நாம் உறுதிப்படுத்தினோம். வடகாடு சம்பவம் நடந்ததும் உடனடியாக நான் தோழர்களை தொடர்பு கொண்டு நடந்த விவரங்களை எல்லாம் கேட்டறிந்த உடனே ஆர்ப்பாட்டத்தையும் நான் அறிவித்தேன். காவல்துறை அனுமதி மறுக்கும் என்று தெரியும். அதனால் ஒரு நாள் கூட தாமதிக்காமல் அடுத்த நாளே மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள், வழக்கை தொடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களை சென்னையில் இருந்து உடனே மதுரைக்கு செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தேன். அப்படி தொடுத்து வழக்கு தொடுத்து அனுமதி பெற்று இங்கே நாம் கூடியிருக்கிறோம். சில கோரிக்கைகளை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது. காவல்துறை தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறது, தாக்கியவர்களையும் கைது செய்திருக்கிறார்களே, வேற என்ன வேண்டும்? காவல்துறை உடனடியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இது சாதி அடிப்படையில் நிகழ்ந்த வன்கொடுமை அல்ல என்று சொல்லி இருக்கிறார்களே, பிறகு இதை நீங்கள் பெரிதாக்குகிறீர்கள்? இது அரசு தரப்பில் இருந்து அல்லது அதிகார வர்க்கத்திடமிருந்து எழுப்பப்படுகிற கேள்வி. காவல்துறை தரப்பில் ஒரு புலன் விசாரணை நடக்கிற போது அந்த வழக்கு தொடர்பான நிலைப்பாட்டை வெளிப்படையாக பேசக்கூடாது. அது மரபும் இல்லை, நியாயமும் இல்லை. இல்ல, நான் அண்ணன் திருமாவளவன் கண் துடைப்பு நான் சொல்லவே மாட்டேன். கிட்டத்தட்ட 40 வருஷங்களாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த மக்களுக்காக அவர் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் எப்படி 2010 அடங்கமறு திமிரு எழுங்கிற அந்த அண்ணன், நான் காலேஜ் காலத்துல எப்பவுமே சொல்லுவேன், நான் காலேஜ் படிக்கும் போது 2004 ரோட்ல இருந்து அண்ணனை பார்த்து அவருடைய பேச்சுக்களை கேட்டு வளர்ந்தவன் நான். அந்த திருமாவளவனை திருப்பியும் பார்க்கணும்னு நாங்க நினைக்கிறோம். நான் பர்சனலா நினைக்கிறேன், அப்படி ஒரு பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, இன்னும் இன்கேஸ் பார்த்தா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழக அரசு பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. அதாவது ஒரு வன்னியர் சங்க மாநாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் பர்மிஷன் கொடுத்து தமிழக அரசு பண்ணும் பொழுது, ஒரு தலித் மக்கள் பாதுகாப்பு பண்ணும் பொழுது ஏன் அது மறுக்குது? எல்லாரையும் சமமா பார்க்கணுமே. அந்த சமமான பார்க்கக்கூடிய அரசு இல்லைங்கிறது தான் என்னோட பதிவு. அண்ணன் சொன்ன மாதிரி 2000 இருந்த திருமாவளவனை திரும்பி பார்க்கணும்.